கத்திரிக்காய் கடையில் பண்ணலாம் வாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடிட்டு 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நல்லா அதை கடைஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கடைஞ்சதும் அதுக்கு தாளிப்பு போட்டுக்கணும். வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுந்து, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை போட்டதும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நேரம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கினதும் கடைஞ்சி வச்சுருக்க கடையில் இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு சாம்பார் திக்காக இருக்கணும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணி இருத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க கத்திரிக்காய் கடையல். இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.